வணக்கம், சுவை கிச்சன். இப்போ நாம் உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பு சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சைடிஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். சுவை கிச்சன் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு சேவ் பண்ணுங்கள். இப்போ முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தாளிக்க வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 10-12 சின்ன வெங்காயம் பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து முழுசாகவே எடுத்து வச்சுருங்க. 6 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு, 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 7 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே அப்படியே இருக்கட்டும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதக்கி அரைக்க போகிறோம், அதனால் சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துருக்கேன். இப்போ அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு மைய பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்காய், பூண்டு, சோம்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதோட 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போது சேர்க்குறத விட இப்போ சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். தக்காளி, வெங்காயமெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. தண்ணி கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மிளகு, சீரகம், வெங்காய பேஸ்ட்டை இப்போ ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள். மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரையிலும் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய், பூண்டு, சோம்பு பேஸ்ட்டை இதோடு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ முட்டையை உடைச்சி குழம்புல ஊற்றணும். இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு முட்டையும் ஒன்றா சேராத மாதிரி தனித்தனியாக ஊற்றணும். இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், முட்டை எல்லாமே மேலே நல்லா வெந்து வந்திருக்கு. போண்டா ஷேப்பில் நல்லா எடுக்க வரும். இப்போ இன்னும் 1 நிமிஷம் வெந்தால் கரெக்டாக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டை வேகிறதுக்கு முன்னாடி கரண்டியால் கலக்கி விட்டோம்னா குழம்பு ஸ்மெல் அடிக்கும். அதனால் முட்டை வெந்ததுக்கப்புறம் தான் மெதுவாக எடுத்து விடணும். குழம்பும் திக்காக இருக்குது பாருங்கள், முட்டையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ சுவையான உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லியிலேயே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுவை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.